1947 ஆகஸ்ட் 14க்கு முன்னதாக பாகிஸ்தான் என்ற ஒரு நாடு கிடையாது. தமிழகத்துல சொல்லுவாங்க ஒரு பழமொழி, என்ன வடக்கு வாழ்கிறது தெற்கு தேய்கிறது அப்படின்னு சொல்லிட்டு. கல்வி கொடுத்ததில்லை, சுகாதாரம் இருந்ததில்லை, தொழிற்சாலைகள் இருந்ததில்லை. இந்திரா காந்தி அம்மையாரால் நம்மளுடைய ராணுவம் அனுப்பப்பட்டு வங்கதேசம் பாகிஸ்தானிலே இருந்து பிரித்தெடுக்கப்பட்டு தனி நாடாக ஆக்கப்பட்டது பாரத தேசத்தால மட்டும்தான். பாரத ராணுவம் தான் அதை செஞ்சது. அதற்கப்புறம் மோடி அவர்கள் வந்ததுக்கு அப்புறம் ஒரு மிகப்பெரிய ஒரு எல்லைப்புறத்துல எல்லாமே ஒரு வேலி அமைச்சு இது பண்ணிட்டாங்க. இதுல ஹிந்து எதுக்கு தாக்கப்படணும்? ஹிந்து ஆலயங்கள் எதற்காக தகர்க்கப்படணும்? இந்துக்கள் மீது தாக்குதல் ஏன் நடத்தப்படணும்? பல்லாயிரக்கணக்கான இந்துக்கள் கொல்லப்பட்டனர். ஏன் கொல்லப்பட்டாங்க? எதுக்கு கொல்லப்பட்டாங்க? இன்னைக்கு வரைக்கும் ஒரு விசாரணை ஆணையம் கூட கிடையாது. இன்னைக்கு வரைக்கும் கிடையாது. அப்போ கொடிக்கு நீ எந்த இடத்துலயாவது வங்கதேசத்தினர் எவ்வளவு கொடியை அவமதித்திருக்கிறது என்று நம்ம கூகுள் மூலமா பார்க்க முடியும். இருக்கக்கூடிய இஸ்லாமிய அமைப்புகள் அந்த நாட்டினுடைய கொடியை எப்பொழுதாவது மதித்திருக்கின்றனரா என்று நீங்களே பார்த்துக் கொள்ள முடியும். உங்கள் பாரத நேயர்களுக்கு மீண்டும் எனது அருமையான வணக்கங்கள். இன்று நம்மளோடு இணைந்திருக்கிறார் சரவணன் கார்த்திக் ஜி, விஸ்வ இந்து பரிஷத் ஜி. வணக்கம் ஜி. வணக்கம். நல்லா இருக்கீங்களா? சிறப்பா இருக்கும். மீண்டும் மீண்டும் இந்த காணொலியில உங்களை சந்திச்சதுல ரொம்ப சந்தோஷம் ஜி. ஜி, இப்ப வங்கதேசத்துல இந்துக்கள் மீது தொடர்ந்து தாக்குதல் நடந்துகிட்டு இருக்கு. இந்த தாக்குதல் பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்னவாக இருக்கும் ஜி? வங்கதேசத்துல மட்டும் இல்ல, குறிப்பாக பாகிஸ்தான்ல இருந்து ஆரம்பிக்கக்கூடிய இந்த தாக்குதல் 1947 ஆகஸ்ட் 14க்கு முன்னதாக பாகிஸ்தான் என்ற ஒரு நாடு கிடையாது. அதுக்கப்புறம் தான் பாகிஸ்தான் இந்தியாவில் பாரதத்திலிருந்து அகண்ட பாரதத்தில் துண்டாடப்பட்டு பாகிஸ்தான் உருவாச்சு. இன்னும் உங்களுக்கு குறிப்பா நான் சொல்ல முடியும். நாம இங்க உதாரணத்துக்கு தமிழகத்துல சொல்லுவாங்க ஒரு பழமொழி, என்ன வடக்கு வாழ்கிறது தெற்கு தேய்கிறது அப்படின்னு சொல்லிட்டு. இங்க தமிழ்நாட்டுல இருந்து சொல்லுவாங்க. நீங்க தமிழகத்தினுடைய தென்பகுதியில இருந்து பாத்தீங்கன்னா இன்னொன்னு சொல்லுவாங்க, என்ன சென்னை அந்த பகுதி வாழ்கிறது, தமிழகத்தினுடைய மதுரைக்கு இந்த பக்கம், திருச்சிக்கு இந்த பக்கம் ஒரு தொழிற்சாலை கூட கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு. காமராஜருடைய ஆட்சி காலத்துல அந்த தொழிற்சாலை எல்லாமே இப்போ காமராஜருடைய ஆட்சி காலம். அதே போலதான் பாகிஸ்தான் இந்தியாவிலிருந்து துண்டாடப்பட்ட பொழுது பாகிஸ்தான் உருவாச்சு. இது முழுக்க முழுக்க மத ரீதியிலான ஒரு பிரிவினை தான். அதே போலத்தான் பாகிஸ்தான் என்ன பண்ணுச்சு, வங்கதேச மக்களுக்கு தேவையான விஷயங்களை கொடுக்கல. வங்க மொழி பேசக்கூடிய எந்த ஒரு அந்த மக்களுக்கு கல்வி கொடுத்ததில்லை, சுகாதாரம் இருந்ததில்லை, தொழிற்சாலைகள் இருந்ததில்லை. மாறாக இஸ்லாமாபாத்ல தான் அத்தனையுமே இருக்கும், பாகிஸ்தானை சுத்தி தான் இருக்கும். அப்போ ஒரு பெரிய புரட்சி ஏற்பட்டது. அதை ஒட்டி 1971 அந்த காலகட்டத்துல வங்கதேசத்துல வேணும், சுதந்திரம் வேணும்ன்றதுக்காக இந்திரா காந்தி அம்மையாரால் நம்மளுடைய ராணுவம் அனுப்பப்பட்டு வங்கதேசம் பாகிஸ்தானிலே இருந்து பிரித்தெடுக்கப்பட்டு தனி நாடாக ஆக்கப்பட்டது பாரத தேசத்தால மட்டும்தான். பாரத ராணுவம் தான் அதை செஞ்சது. நீங்க எல்லாம் அவசியம் தெரிஞ்சுக்கணும், 52 சக்தி பீடங்கள்ல ஒரு பீடம் வங்கதேசத்துல இருக்கு. அதுக்கு பேரு டாக்கேஸ்வரி, அந்த அம்மனுடைய பேர். அதனுடைய இதுலதான் அங்க டாக்கான்னு சொல்லிட்டு அந்த ஊர் பேரு இருக்கு. அப்படி இந்துக்கள் மிகப்பெரிய ஒரு வழிபாட்டு ஸ்தலமாக இருக்கக்கூடிய வங்கதேசம் ஷேக் ஹசீனா அவர்கள் இருந்த பொழுது நன்றாக இருந்தது. அதுக்கு முன்னதாக நடந்தது. அப்பப்போ சிறுபான்மையினர் மீது தாக்குதல் நடக்கும். அஸ்ஸாமும் வெஸ்ட் பெங்கால் இந்த வழியா உள்ள வருவாங்க, நம்முடைய இந்து பெண்களை கவுந்து போவாங்க, நம்முடைய பசுக்களை கொள்ளையடிச்சுட்டு போய் கறிக்காக கடத்திட்டு போறதெல்லாம் உண்டு. அது அப்பப்போ பார்டர் செக்யூரிட்டி போர்ஸா இருக்கட்டும், ராணுவம், இந்திய ராணுவமா இருக்கட்டும், தடுத்துட்டு நிறுத்திட்டே இருந்தாங்க. அதற்கப்புறம் மோடி அவர்கள் வந்ததுக்கு அப்புறம் ஒரு மிகப்பெரிய ஒரு எல்லைப்புறத்துல எல்லாமே ஒரு வேலி அமைச்சு இது பண்ணிட்டாங்க. ஆனா இந்த ஷேக் ஹசீனா அவர்கள், தற்போது பிரதமராக இருந்த ஷேக் ஹசீனா அவர்களை திட்டமிட்டு இஸ்லாமிய அடிப்படைவாதிகள் ஒரு பெரிய கிளர்ச்சி, எதுக்காக அந்த கிளர்ச்சி ஏற்பட்டது, இதைத்தான் நம்ம அவசியம் தெரிஞ்சுக்கணும். வங்கதேச பிரிவினையின் போது போராடிய, இது கோர்ட்டு உத்தரவு, போராடிய மக்களுக்காக ஒரு இடஒதுக்கீடு கொண்டு வராங்க. அந்த இடஒதுக்கீடு எப்படி இங்க தமிழ்நாட்டுல தமிழுக்காக போராடி நாங்க உரிமைக்காக போராடணும் சொல்லிட்டு இங்க நியாயம் கொடுக்குறாங்க. அதே மாதிரி வங்கதேசத்துல ஒரு குறிப்பிட்ட இது அது சுப்ரீம் கோர்ட்டினுடைய ஆர்டர், உச்ச நீதிமன்றத்தினுடைய உத்தரவு. அதனுடைய உத்தரவுடைய அடிப்படையில கீழ்கோர்ட் அதை உறுதிப்படுத்துது. திட்டமிட்டு ஒரு கிளர்ச்சியை ஏற்படுத்தி வங்கதேச பிரதமர் ஷேக் ஹசீனா அவர்களை நாடு கடத்துறாங்க. இன்னைக்கு அந்த அம்மா நம்ம நாட்டுல தான் இருக்காங்க சேஃப்டியா.
இது அவர்களுக்குள்ள நடக்கக்கூடிய பிரச்சனை. யாருக்குள்ள நடக்கக்கூடிய பிரச்சனை? இஸ்லாமியர்களுக்குள்ள நடக்கக்கூடிய பிரச்சனை. இதுல ஹிந்து எதுக்கு தாக்கப்படணும்? ஹிந்து ஆலயங்கள் எதற்காக தகர்க்கப்படணும்? ஹிந்துக்கள் மீது தாக்குதல் ஏன் நடத்தப்படணும்? இதற்கு பின்னதாக இப்பொழுது இருக்கக்கூடிய இடைக்கால அரசு, முகமது யூனுஸ் இடைக்கால அரசு சம்பந்தப்பட்டுள்ளது. எதுக்காக அவங்க சம்பந்தப்படணும்? நவகாளி கலவரம் நமக்கெல்லாம் தெரியும். வங்கத்துல நடந்த நவகாளி கலவரம், பல்லாயிரக்கணக்கான இந்துக்கள் கொல்லப்பட்டனர். ஏன் கொல்லப்பட்டாங்க? எதுக்கு கொல்லப்பட்டாங்க? இன்னைக்கு வரைக்கும் ஒரு விசாரணை ஆணையம் கூட கிடையாது. இன்னைக்கு வரைக்கும் கிடையாது. அதே போலதான் வங்கதேசத்துல இருக்கக்கூடிய இஸ்லாமியர்களுக்குள்ள உள்ள பிரச்சனை. இதுல இந்துக்கள் எங்க இருந்து வந்தா? எங்க இருந்து வரல. ஆனால் இஸ்லாமியர் அடிப்படைவாதிகளுடைய நோக்கம் என்ன? அங்கே ஹிந்து ஆலயம் என்று இருக்கக்கூடாது, அங்கே இந்துக்கள் வாழக்கூடாது, அவர்கள் அத்தனை ஒண்ணும் மதமாத்திரம் இல்ல கொல்லும். அதனுடைய அடிப்படையிலே இஸ்லாமிய அடிப்படைவாத பயங்கரவாதிகளுடைய தாக்குதல், அதை இந்த முகமது யூனுஸ் இடைக்கால அரசு தடுக்காமல் வேடிக்கை பார்த்து கொண்டிருப்பது என்பதுதான் நிதர்சனமான உண்மை. இதற்கு பின்னணியிலே இந்துக்களை அழிக்க வேண்டும் என்ற ஒரு பயங்கர சதித்திட்டம் உள்ளது. எப்படி நவகாளி கலவரத்தை அரங்கேற்றினார்களோ, எப்படி இந்துக்களை பாகிஸ்தான்ல கொண்டு குவித்தார்களோ, அதே போல நம்ம இந்த முறையும் ஒட்டுமொத்தமாக அழித்து விட வேண்டும் என்பது அவர்களுடைய நோக்கமாக இருக்கிறது. ஓகே ஜி. இப்ப அதை தொடர்ந்து பாத்தீங்கன்னா இந்து மத தலைவர் சின்மய் தாஸ் கைது செய்யப்பட்டிருக்காங்க. அவர் மேல தேச துரோக வழக்கும் பதியப்பட்டிருக்கு. இப்ப இதை பத்தி உங்களுடைய கருத்து என்னவாக இருக்கும்? சுவாமி சின்மயி கிருஷ்ணதாஸ் அவர்கள் இஸ்கான் அமைப்பினுடைய அந்த வங்கதேசத்தினுடைய தலைவர். தொடர்ந்து அங்கே என்ன ஆகுது அப்படின்னா, வங்கதேசத்துல இருக்கக்கூடிய இஸ்லாமியர்கள் இஸ்கானுடைய அந்த பரப்புதலுடைய அடிப்படையில, கிருஷ்ணன் மேல இருக்கக்கூடிய பக்தியினுடைய அடிப்படையில், என்னதான் நீங்க சொன்னாலும் ஜீன் இருக்குல்ல, நம்ம ஏற்கனவே RSS தலைவர் சொன்னார், மோகன் பாகவத் அவர்கள் சொன்னார் விஜயதசமி முறையில ரொம்ப அற்புதமா சொன்னார். அதாவது பாகிஸ்தானா இருக்கட்டும், வங்கதேசமா இருக்கட்டும், ஆப்கானிஸ்தானா இருக்கட்டும், இவருடைய ஜீன் என்ன ஜீனு? ஹிந்துவோட ஜீன் தான். இன்னைக்கு இஸ்லாமின்னு சொல்லலாம், ஆனா ஹிந்துவோட ஜீன். அந்த அடிப்படையில வங்கதேசத்துல இருக்கக்கூடிய பல இஸ்லாமியர்கள் தன்னுடைய இஸ்லாத்தை விட்டு துறந்து விட்டு இஸ்கானினுடைய அந்த கிருஷ்ண பக்தி மூலமாக பகவத்கீதையை பரப்பி அதன் மூலமாக கிருஷ்ண பக்தி ஏற்படுத்துவதன் மூலமாக இஸ்கானுக்கு சேர்றாங்க. அதிக அளவு பேர் சேர்றாங்க. அதை பொறுக்க இயலாத இந்த இஸ்லாமிய அடிப்படைவாதிகள் இஸ்கானினுடைய, குறிப்பாக இஸ்கானினுடைய அந்த அமைப்பினுடைய அலுவலகத்தை தாக்குவது, அவர்கள் வைத்திருக்கக்கூடிய திருக்கோவில்களை தாக்குவது என்று தொடர்ந்து, இப்ப இல்ல, கடந்த 10 வருடமாகவே தொடர்ந்து நடந்தது. பல இஸ்கானினுடைய துறவிகள்லாம் கொல்லப்பட்டிருக்காங்க. நாம பார்க்கலாம், கூகுளே அடிச்சு பார்க்கலாம். 4 நாட்களுக்கு முன்னதாக இதே போல நடந்தோன்னு 4 நாட்களுக்கு முன்னதாக அந்த இஸ்கானினுடைய தலைவர் தலைமையில ஒரு மிகப்பெரிய ஒரு ஆர்ப்பாட்டம் நடந்தது. அந்த ஆர்ப்பாட்டத்தினுடைய அடிப்படையில அவர் வங்கதேசத்தினுடைய கொடியை அவமதித்து விட்டார் என்ற ஒரு வழக்கு பதிவு செய்யப்பட்டு, அவர் மீது தேச துரோக வழக்கு பதிவு செய்யப்பட்டு சிறையிலே அடைக்கப்பட்டு அவருக்கு ஜாமீன் மறுக்கப்பட்டது. நீங்க அவசியம் தெரிஞ்சுக்கணும், இந்த உலகத்துல கிட்டத்தட்ட ஒரு 50-60 நாடு இஸ்லாமிய நாடுகளாக இருக்குது. இந்த 50-60 நாடு இஸ்லாமிய நாடாக இருந்தாலும் கூட அவர்களுடைய அடிப்படை ஒண்ணு, ஷரியத் சட்டப்படி அவர்களுடைய அடிப்படை ஒண்ணு என்ன? அல்லாவுக்கு எதையும் வைக்கக்கூடாது. முகமது நபிதான் கடைசி இறை தூதர். இந்த 2 விஷயம் அடிப்படை விஷயம். அல்லாவுக்கு இணை வைக்க கூடாது, நீ முகமது நபிக்கு ஈடாக யாரும் இருக்கக்கூடாதுன்னு சொல்ற. நீ வணங்குவது கூட குற்றம்னு சொல்ற. நான் சொல்லல, சரவண கார்த்திக் சொல்ல, விஸ்வ இந்து பரிஷத் சொல்லல. சொல்வது யார்? உன்னுடைய ஷரியத் சட்டம் சொல்லுது. அதனாலதான் நீ இப்படி சொல்ற. அப்போ கொடிக்கு நீ எந்த இடத்துலயாவது வங்கதேசத்தினர் எவ்வளவு கொடியை அவமதித்திருக்கின்றனர் என்று நம்ம கூகுள் மூலமா பார்க்க முடியும். இருக்கக்கூடிய இஸ்லாமிய அமைப்புகள் அந்த நாட்டினுடைய கொடியை எப்பொழுதாவது மதித்திருக்கின்றனரா என்று நீங்களே பார்த்துக் கொள்ள முடியும். அப்படி இருக்கக்கூடிய நேரத்துல நீங்களே கொடிக்கு மரியாதை தந்ததில்லை, தரப்போறதும் இல்லை. ஏன்னா உங்களுடைய சட்டம் அப்படிதான் சொல்லுது. ஆக இதையெல்லாம் ஒரு காரணமாக வைத்து எப்படியாவது அந்த துறவியை கைது செய்து வங்கதேசத்தில் இஸ்கான் அமைப்பை தடை செய்ய வேண்டும், அவர்களுடைய சொத்துக்களை வங்கதேசத்தில் முடக்க வேண்டும் என்று இந்த முகமது யூனுஸுடைய இடைக்கால அரசும் அந்த இஸ்லாமிய அடிப்படைவாத பயங்கரவாதிகளும் நிர்பந்தத்தின் மூலமாக
உயர் நீதிமன்றமும் இது அந்த வங்கதேசத்தினுடைய உயர் நீதிமன்றமும் இதில் பங்கெடுத்திருப்பது மிகப்பெரிய ஒரு வேதனைக்கு உள்ளாக்கப்பட்டிருக்கிறது. நீங்க கொடிக்கு மரியாதை தரல அப்படின்னா அது ஒரு போலியான குற்றச்சாட்டு. என்னைக்கு ஒரு ஹிந்து தன் நாட்டை மதிக்கிறானோ இல்லையோ அடுத்த நாட்டை மதிப்பதாக எல்லாம் நீங்க இன்னைக்கு உலகத்திலேயே பல நாட்டினுடைய தலைவர் சொல்லியிருக்காங்க. ஆஸ்திரேலியாவுடைய பிரதமர் சொல்லியிருக்கிறார். இங்கிலாந்துல அவங்க பிரதமர் இன்னைக்கு நம்முடைய அவருடைய அலுவலகத்திலே தீபாவளி கொண்டாடுறாங்க. அமெரிக்காவினுடைய அதிபர் இப்போ தேர்ந்தெடுக்கப்பட்ட டொனால்டு ட்ரம்ப், அதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய பில் கிளின்டன் தன்னுடைய அலுவலகத்திலேயே தன்னுடைய மாளிகையிலேயே வெள்ளை மாளிகையிலே வைத்து தீபாவளி கொண்டாடிட்டாங்க, பொங்கல் கொண்டாடிட்டாங்க. வரலாறு. ஹிந்து என்னைக்கு எதையும் அவமதித்ததாக ஒரு சின்ன சரித்திரம் கூட நீங்க சொல்ல முடியாது. ஆக இது போலியான குற்றச்சாட்டினுடைய நோக்கம் என்ன? அவர் உள்ள கைது பண்ணி உள்ள வைக்கணும். அது ஒண்ணுதான். அதுக்கு என்ன கொடி அவமதிச்சுட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு கொடி அவமதிச்ச படம் எங்க வந்தது? ஏதாவது ஒரு இடத்துல அவர் கொடி அவமதிச்சக்கூடிய படம் வெளியே வந்திருக்கணும்ல? இல்ல. எந்த அடிப்படையில நீங்க அவர் உள்ள வச்சிருக்கீங்க? பதில் இல்ல. ஒரு நீதிமன்ற உத்தரவு, ஒரு தேச துரோக வழக்கு, அவ்வளவுதான் முடிஞ்சு. ஆக உடனடியாக இதுல மத்திய அரசு தலையிடணும். 1971 எப்படி மத்திய அரசு பாகிஸ்தான்ல போரிட்டு வங்கதேசத்தை தனியாக பிரித்ததோ, தேவை ஏற்பட்டால் இந்துக்களுக்காக வங்கதேசத்தை மீண்டும் ஒரு போர் தொடுத்து இந்துக்களுக்காக ஒரு தனி நாடு ஏற்படுத்த வேண்டும், அல்லது ஒட்டுமொத்த தேசத்தையும் பாரத ராணுவம் கையகப்படுத்த வேண்டும் என்பது என்னுடைய கருத்து. இப்ப அதை தொடர்ந்து இப்ப வங்கதேசத்துல நடத்த இனவெறி தாக்குதல், இந்துக்களை இனவெறி தாக்குதல் நடத்தியதனுடைய ஒரு அடுத்த கட்டமா பாத்தீங்கன்னா தமிழகம் எல்லா மாவட்டங்களிலும் டிசம்பர் 4ஆம் தேதி மிகப்பெரிய ஒரு போராட்டம் ஆர்ப்பாட்டம் செய்யணும்னு சொல்லி இப்ப வந்திருக்கு, அந்த செய்திகள் வந்திருக்கு. இது எந்த அளவுக்கு இருக்கணும் நீங்க எதிர்பார்க்கறீங்க? எப்படி இருக்கும் ஜி? அதாவது இந்த தாக்குதல் தொடர்ந்து நடந்து வந்திருக்கக்கூடிய நேரத்துல விஸ்வ இந்து பரிஷத்தினுடைய அகில உலக பொதுச் செயலாளர் ஸ்ரீ பஜ்ரங் பாக்ரா அவர்கள் ஒரு அறிக்கை வெளியிட்டாங்க. என்ன அந்த அறிக்கையினுடைய சாராம்சம்? சுவாமி சின்மயி கிருஷ்ணதாஸ், இஸ்கானுடைய தலைவர் சுவாமி சின்மயி கிருஷ்ணதாஸ் அவர்களை உடனடியாக விடுவிக்க வேண்டும். வங்கதேசத்துல இருக்கக்கூடிய சிறுபான்மை மக்களை நோட் பண்ணிக்கணும். சிறுபான்மை அப்ப பெரும்பான்மையினர் யாரு என்பது நாம நோட் பண்ணிக்கிறோம். சிறுபான்மை மக்களை பாதுகாக்க வேண்டும். பாரத தேசத்துல பாத்தீங்கன்னா சிறுபான்மையினருக்காக குரல் கொடுக்கக்கூடிய தொல் திருமாவளவன் நேற்று கூட ஒரு ஸ்டேட்மெண்ட் இருக்காரு. என்ன? உத்தரப்பிரதேசத்துல சம்பந்தப்பட்ட ஒரு மசூதியில ஆய்வு நடத்தக்கூடாது, அது சிறுபான்மை மக்களை மனசளவுல பாதிக்கும், மிகப்பெரிய ஒரு கலவர பிரச்சனை வரும். அதுக்கப்புறம் அவர்களுடைய அந்த ஷரியத் சட்டத்தினுடைய ஒரு அமைப்பு இருக்கு, அந்த அமைப்பு சார்பாக ஒரு அறிக்கை வெளியிட்டுட்டாங்க. தொடர்ந்து இது மாதிரி ஒவ்வொரு மசூதியா தோண்டி எடுத்தாச்சுன்னா கலவரம் ஏற்படக்கூடிய ஒரு சூழல் வரும், பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு உச்ச நீதிமன்றத்துக்கு, யாருக்கு? உச்ச நீதிமன்றம் ஒரு அடிப்படையான கட்டமைப்புல இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு கட்டமைப்புல இருக்கக்கூடிய உச்ச நீதிமன்றத்துக்கு அவங்க மிரட்டல் விடக்கூடிய விதமாக ஒரு அறிக்கை வெளியிட்டிருக்காங்க. அதனால கீழ்கோர்ட் தலையிடக்கூடாது இஸ்லாமிய விஷயத்துல, எதா இருந்தாலும் உச்ச நீதிமன்றம் தான் விசாரிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அறிக்கை வெளியிட்டிருக்காங்க. ஆனா வங்கதேசத்துல இருக்கக்கூடிய சிறுபான்மையினர் மக்கள் பாதிக்கப்படலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்க இருக்கக்கூடிய ஒரு அரசியல்வாதி கூட எக்ஸப்ட் பிஜேபி, சிவசேனா உள்பட யாரும் குரல் கொடுக்கல. அப்போ இந்த மக்களை அங்க சிறுபான்மையினர் யாரு இருக்காங்க? இந்துக்கள் தான் சிறுபான்மையினர். கிறிஸ்தவர்கள் மிக சொற்பளவே இருக்காங்க, அவர்களுக்கு சேர்த்தே நம்ம போராடுறோம். இதுல சிறுபான்மைன்றது இந்துக்களும் கிறிஸ்தவர்களும், அது இந்துக்கள்ல சீக்கியர்கள், சமணர்கள் எல்லாமே அடக்கம். அப்ப இவர்களை பாதுகாக்க வேண்டியது யாருடைய கடமை? விஸ்வ இந்து பரிஷத் தன்னுடைய கடமையாக கருதி 2 நாட்களுக்குள் ஆர்ப்பாட்டம் நடத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு 26ஆம் தேதி 27ஆம் தேதி நாடு முழுக்க ஆர்ப்பாட்டம் நடக்கும்னு சொல்லிட்டு விஸ்வ இந்து பரிஷத் சார்பாக அறிக்கை விட்டாங்க. நாமெல்லாம் நடத்தி முடிச்சோம். ஆனா சூழ்நிலை இன்னும் மோசமாக இருக்கிறது. அப்போ அனைத்து அமைப்புகளையும் ஒரு கட்டமைப்புக்குள்ள கொண்டு இந்துக்களுடைய வலிமையை காமிக்க வேண்டிய அவசியம் இங்க இருக்கக்கூடிய நமக்கு ஏற்படுகிறது. அதனுடைய அடிப்படையில நாம RSS தலைமையில வரக்கூடிய டிசம்பர் 4ஆம் தேதி காலை 11 மணிக்கு அனைத்து மாவட்ட தலைநகரங்களில் அத்தனை இந்து அமைப்புகளும் ஒன்று கூடி வங்கதேச சிறுபான்மையினர் மக்களுக்காக நாம் குரல் கொடுக்க வேண்டும் என்று எதிர்பார்க்கிறோம். பாருங்க, பாரத தேசத்துல சிறுபான்மையினருக்கு ஒண்ணுன்னா குரல் கொடுக்கக்கூடியவங்க வங்கதேசத்துல சிறுபான்மையினருக்கு ஒண்ணுன்னா குரல் கொடுக்கறது இல்லை. இரண்டாவது என்ன?
ஒரு எழுத்தாளர் முந்தா நாள் கூட ஒரு எனக்கு பேர் மறந்து போச்சு, அருமையாக எழுதியிருந்தார். இன்னையால மோடி கூட பாரத பிரதமராக வரல அப்படின்னா வங்கதேசத்துக்கு ஏற்பட்ட நிலைமை பாரத தேசத்திற்கும் ஏற்பட்டிருக்கும். பகிரங்கமா சொன்னார். இப்ப கூட சென்னையில ஒரு மணலில் ஒரு பொதுக்கூட்டத்துல சொல்றாரு, ஹெச் ராஜாவுக்கு வந்து துப்பாக்கி போய் போலீஸ் பாதுகாப்பு வாபஸ் வாங்கியாச்சுன்னா நாங்க ஹெச் ராஜாவை வந்து நாங்க என்னெல்லாம் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இஸ்லாமிய ஒரு பயங்கரவாதி ஓபன் மைக்லயே சொல்றாரு. இன்னும் அவன் கூட கைது செய்யப்படல. ஒரு திமுகவினுடைய அமைச்சர் சொல்றாரு, நாங்க மோடியை கண்டனம் வெட்டிடுவோம். மு.க. ஸ்டாலின் அதுக்கு கண்டனம் கூட தெரிவிக்கல. இந்த சூழ்நிலை தமிழகத்தில் நிலவிக்கிட்டு இருக்கு. ஒரு பக்கம் இஸ்லாமிய அடிப்படைவாத பயங்கரவாதம்னா, இன்னொரு பக்கம் அவர்களை பாதுகாப்பதற்காக தொழில் திருமாவளவன் இது போன்ற ஆட்கள் எக்கச்சக்கமாக பெருகிவிட்டனர். பல காரணங்களுக்காக, ஓட்டுக்காகவோ பணத்துக்காகவோ மற்ற விஷயங்களுக்காகவோ பெருகிவிட்டனர். அப்போ இந்துக்களுடைய வலிமையை காண்பிப்பதற்கு ஒட்டுமொத்தமாக அவர்களை அணிதிரண்டு போராட வைப்பதற்கு ஒரு இடம் தேவைப்படுகிறது. வங்கதேசத்துல இந்த பிரச்சனை மட்டும் இல்ல, நாளைக்கு வந்து வங்கதேச பிரச்சனை பாகிஸ்தானுக்கு ஏற்படும். பாகிஸ்தானுக்கு உள்ள ஏற்பட்ட பிரச்சனை வந்து நாளைக்கு வந்து கனடாக்கு வரும். ஏற்கனவே கனடாக்கு நமக்கு பிரச்சனை போயிட்டு இருக்கு. பிரான்ஸ், பிரேசில், அப்படி இங்கிலாந்து, எல்லா இடத்துலயும் இந்துக்கள் இருக்காம அவங்களுக்கு பிரச்சனை ஏற்படக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கு. அதனால ஒட்டுமொத்த இந்துக்களையும் இந்த வங்கதேச பிரச்சனையை வந்து மையப்படுத்தி ஒட்டுமொத்த இந்துக்களையும் ஒன்று திரட்டி நாம வந்து நம்முடைய வலிமையை காண்பிக்க வேண்டியது, மத்திய அரசுக்கும் மாநில அரசுக்கும் இந்துக்களுடைய வலிமையை காண்பிக்க வேண்டியது மிக கடமையாக இருக்கிறது, மிக முக்கியமானதும் கூட. அதனால நம்ம வந்து இந்த விஷயத்தை கையில் எடுத்தோம். இதுல நாம் அத்தனை இந்து அமைப்புகளையும் ஒண்ணு சேர்க்கிறோம். என்ன, அகில பாரத ஐயப்ப சேவா சமாஜம், அகில பாரத ஐயப்ப சேவா சங்கம், மேல்மருவத்தூர் ஆதிபராசக்தி, சுவாமி நாராயண் மந்திர், ஈஷா யோகா, மாதா அமிர்தானந்த மைய மட்டும், அப்படி அத்தனை பேரையும் ஒண்ணு சேர்க்கிறோம். ஏன் அத்தனை பேரையும் ஒண்ணு சேர்க்கிறோம்? இவங்க அத்தனை பேரும் உலகம் முழுக்க, நாடு முழுக்க இல்ல, உலகம் முழுக்க பரவி இருக்காங்க. அப்ப அவங்களுக்கு உண்டான பாதுகாப்பு யார் கொடுக்கறது? அது நம்முடைய கடமை. விஸ்வ இந்து பரிஷத்தினுடைய கடமை பாதுகாக்கணும். அப்போ இவங்களை எல்லாம் வந்து நம்ம வந்து இந்துக்களை அந்த இந்து தர்மத்தை காப்பதற்காக, இந்து மக்களை காப்பதற்காக இந்த போராட்டம் மிகவும் அவசியமாக இருக்கிறது. அவசியம் மட்டுமல்ல, நம்முடைய பொறுப்பு கடமையும் கூட. இந்துக்களை ஓரணியில் திரள வைப்பது நம்முடைய பணியும் கூட. அதனால இந்த ஆர்ப்பாட்டம் வந்து நாடு முழுக்க அனைத்து மாவட்ட தலைநகரும் நம்ம ஏற்பாடு பண்ணிருக்கோம். நன்றிஜி. இன்று உங்கள் பாரதம் நேயர்களுக்காக உங்களுடைய பொன்னான நேரத்தை வந்து நீங்கள் உங்கள் பாரதம் நேயர்களுக்கு வழங்கியதற்கு ரொம்ப நன்றிஜி. நன்றி. சந்தோஷம்ஜி. உங்கள் பாரதம் நேயர்களுக்கு இதன் மூலமாக நாங்கள் வைக்கக்கூடிய வேண்டுகோள், டிசம்பர் 4ஆம் தேதி அன்று நம்முடைய மக்களுக்காக குரல் கொடுப்பதற்காக அனைவரும் காலை 11 மணிக்கு நீங்கள் இருக்கக்கூடிய மாவட்ட தலைநகரங்களில் ஒன்று திரளணும், அணிதிரளும், நம்முடைய குரலாக ஒலிக்கணும். வந்தே மாதரம், பாரத அன்னை திக்கட்டும் வெல்லட்டும். உங்கள் பாரதம் நேயர்களுக்கு மீண்டும் எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். தொடர்ந்து இணைந்திருங்கள் உங்கள் பாரதத்தோடு. நன்றி.